கைஸ் ஆபரேஷன் சிந்தூரோட பிரஸ் பிரீஃபிங், அதாவது இந்த மிஷன்ல நாங்க இதை தான் செஞ்சோம் அப்படின்னு அபிஷியலா சொல்ற ஈவென்ட் நேத்து தான் மே 7ஆம் தேதி தான் டெல்லியில நடந்துச்சு. இந்த பிரஸ் பிரீஃபிங்க முக்கியமா 3 பேர் செஞ்சாங்க. ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி செஞ்சாரு. அதற்கு பிறகு 2 உமன் மிலிட்டரி ஆபீசர்ஸ் செஞ்சாங்க. ஒன்னு கொலோனல் சோஃபியா குரேஷி, இன்னொருத்தங்க ஏர்போர்ஸை சேர்ந்த வயோமிகா சிங். நான் ஏதாவது பெயர்களை மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா நமக்கு தமிழ் பெயர்களை தவிர வேற பெயர்கள் வாயில நுழைய மாட்டேங்குது. இந்த பிரீஃபிங் மூலமா ஒரு மிக முக்கியமான ஒரு பவர்ஃபுல் மெசேஜ இந்தியா உலகத்துக்கு சொல்லியிருக்கு. அது என்னன்னா, தம்பி நாங்க செகுலர் ஸ்டேட், அதாவது மதச்சார்பின்மை கொண்ட நாடு. எங்களுக்கு பிரச்சனை முஸ்லிம்ஸ் கிடையாது. நாங்க இங்க இருக்க முஸ்லிம்ஸை எதிரியா பாக்குறது இல்ல. எங்களுக்கு பிரச்சனை டெரரிஸ்ட் தான், தீவிரவாதிகள் தான். எங்க நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா, எங்களோட மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா, நாங்க தனித்தனியாலாம் பிரிஞ்சிருக்க மாட்டோம். இந்த ஹிந்து முஸ்லிம் பஞ்சாயத்து எல்லாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் பிரிவினைவாதி தான் செய்வான். நாங்க 2 பேரும் ஒன்னா இந்தியனா சேர்ந்து தீவிரவாதிகளை வச்சு செய்வோம். சோ எங்களுக்கு பஞ்சாயத்து ரிலிஜியன் கிடையாது, மதம் கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை தீவிரவாதம் மட்டும்தான். அண்ட் பெண்களுக்கும் நாங்க முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் மெசேஜ இந்தியா பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல உலக நாடுகளுக்கு சொல்லியிருக்கு. ஏன்னா என்னைக்குமே பாகிஸ்தானால ஒரு நான் முஸ்லிம் பிரஸ் பிரீஃபிங்க்கு கொண்டு வர முடியாது. இன்னும் பெண்களுக்கு பதவி கொடுத்துட்டா போதும், ஐயோ அம்மானு கதறுவானுங்க. சோ இட்ஸ் a very powerful message. இந்த பிரீஃபிங்கை செஞ்ச இந்த 2 பெண்களை பத்தி தான் ஷார்ட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல கமாண்டர் வயோமிகா சிங்க பத்தி பார்த்துருவோம். வயோமிகானாலே அந்த பெயருடைய அர்த்தம் என்னன்னா வானத்தின் மகளாம், இல்ல வானத்திலே வாழ்வாங்களாம். அண்ட் அவங்க பேருக்கு ஏத்த மாதிரியே சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு பறக்கணும்ன்றதுதான் பெரிய ஆசையா. சோ அதுக்கேத்த மாதிரியே அவங்க இந்தியன் ஏர்போர்ஸ்ல சேர்றாங்க. பல மிஷன்ஸ்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. பல முக்கியமான மிஷன்ஸ்ல அவங்க ஹெலிகாப்டரை ஓட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 ஹவர்ஸ் பிளஸ் அவங்க ஹெலிகாப்டரை ஓட்டியிருக்காங்க. ரெண்டாவது கொலோனல் சோஃபியா குரேஷிக்கு வருவோம். இன்னைக்கு சமூக வலைதளமே அவங்க பத்தி தான் பேசுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க ஒரு இஸ்லாமியர்ன்றது மட்டும் கிடையாது, அவங்க குடும்பமே இந்தியன் ஆர்மிக்காக வேலை செஞ்ச குடும்பம். அவங்க தாத்தாவும் இந்தியன் ஆர்மில தான் வேலை செஞ்சிருக்காரு, அவங்க அப்பாவும் இந்தியன் ஆர்மில தான் வேலை செஞ்சிருக்காங்க. இவங்களோட குடும்பம் குஜராத்தை சேர்ந்த வடோதரா பகுதியில தான் வசிக்கிறாங்க. இவங்களோட சகோதரர் முகமது சஞ்சய் குரேஷி ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா சோஃபியா அவங்களுக்கு ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு லெக்சரர் ஆகணும், ஒரு ப்ரொஃபசர் ஆகணும்ன்றது தான் ஆசையா. MSUB மகாராஜா சயஜிரா யூனிவர்சிட்டி ஆஃப் பரோடால 1977ல இவங்க MSc பயோகெமிஸ்ட்ரியை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இவங்களுக்கு ஆர்மி சேரணும்ன்றதும் ஆசை போல. ஏன்னா அவங்க அப்பா மூலமாவும் அவங்க தாத்தா மூலமாவும் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க போல. அதனால ஆர்மிக்கு தனியா அப்ளை பண்ணிட்டு சைமல்டேனியஸா என்ன பண்றாங்க, PhD படிக்க ஆரம்பிக்கிறாங்க. PhD படிச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் லெக்சரராகவும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூழல்ல தான் இவங்களுக்கு SSC ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல செலக்ட் ஆகுறாங்க. செலக்ட் ஆன உடனே அவங்க வேலையையும் PhD-யும் அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு SSC-ல வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இவங்களோட முக்கியமான அச்சீவ்மெண்டா எது பார்க்கப்படுதுன்னா எக்ஸசைஸ் 18. 2016ஆம் ஆண்டு மார்ச் மாசம் இந்தியால அதுவரைக்கும் பண்ணிராத அளவுல ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் மிலிட்டரி எக்ஸசைஸை கண்டக்ட் பண்றாங்க. இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ்ல கிட்டத்தட்ட 18 நேஷன்ஸ் பங்கேற்குது. ஜப்பான், ரஷ்யா, சீனா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, நியூசிலாந்து இப்படின்னு முக்கியமான நாடுகள்லாம் இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ்ல பங்கேற்குது. இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் பூனேல மார்ச் 2ல இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இந்த எக்ஸசைஸ்ல ஒரு ஆர்மி கண்டிஜென்ட்டை இவங்க லீட் பண்ணிருக்காங்க. 40 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு ஆர்மி கண்டிஜென்ட்டை இவங்க லீட் பண்ணிருக்காங்க. இவங்க தான் முதல் பெண்மணியா இந்த மாதிரி ஒரு 40 மெம்பர்ஸ் ஆர்மி கண்டிஜென்ட்டை ஒரு மல்டிநேஷனல் எக்ஸசைஸ்ல லீட் பண்றாரு. அண்ட் இவங்களோட சகோதரர் என்ன சொல்றாருன்னா, என்னோட சகோதரிய பார்த்து என் பொண்ணு ஜாராவும் இன்ஸ்பயர் ஆயிட்டா, அவளும் ஆர்மில தான் சேரணும்னு ஆசைப்படுறா. அண்ட் நாங்க முதல்ல இந்தியர்கள் தான், அதுக்கப்புறம் தான் நாங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ அதான் கைஸ் நான் சொல்றேன், இட்ஸ் a very important message. அங்க இருக்க டெரரிஸ்ட் வேணாம், நான் முஸ்லிம்ஸை டார்கெட் பண்ணி கொள்ளலாம். நான் ஹிந்துஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கிறிஸ்டியன்ஸையும் அவனுங்க கொண்டிருக்கானுங்க. சோ their target is not Hindus, their target is non-Muslims. சோ அந்த மாதிரி அவங்க மதத்தை தவிர மத்த மதத்தினர் மேல வெறுப்பு வன்மம் மட்டும் இல்ல, கோழைத்தனமான கொலைவெறி தாக்குதல் நடத்துற ஆட்கள் இந்தியர்கள் கிடையாது, இந்தியா கிடையாது. We are a secular state. நாங்க ஒன்னா தான் இருப்போம், அந்த ஒற்றுமையை உலகத்துக்கு காட்டும். அண்ட் டெரரிசத்தை அடிச்சாலும் ஒன்னா தான் அடிப்போம்.